மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொதுவாக ஒரு குட்டி கதை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பேசுகிறது உண்டு. இப்போ சிவராத்திரி அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம அங்காள பரமேஸ்வரி கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த சமயத்தில் அது நம்ம சொல்கிறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த கதை எதுக்கு அப்படின்னா, மகா சிவராத்திரி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிவ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம சிவனினுடைய வழிபாடு தபஸ் தான். இப்போ அவர் ஒரு அபிஷேக பிரியர். நீங்கள் எத்தனை கங்கை ஜலம் மட்டுமே போகிறோம் அவருக்கு. நீங்கள் எவ்வளோதான் சிவனுக்கு ஏன்னா அவர் அக்னி ஸ்வரூபன். அவருடைய அந்த ஆக்ரோஷமும் அவருடைய கோபமும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்ரலி ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப சிவனை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு தான் அலங்கார பிரியர். அவர் நல்ல பட்டு பீதாம்பரத்தோடையும் நல்ல நகையும் போட்டுக்கிட்டு நம்ம மகாவிஷ்ணுவை வணங்கினால் நம்ம என்ன கேட்குறோமோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. சிவபெருமானுக்கு எப்படின்னா, அவர் ஒரு பித்தன். அவருக்கு எதுவுமே வேண்டாம். அவர் எப்பொழுதுமே அவர் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான். அவருக்கு எதையோ அப்போ என்ன பண்ணுறா, பார்வதி தேவி நாரதர்கிட்ட சொல்கிறா, பாரு எப்போவுமே அவர் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லை, ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லை, எப்போ பார்த்தாலும் அவர் ஒரு பித்தனாகவே இருக்காருன்னு. அப்படி தானே காமனை அவர் காமனினுடைய பார்வை படணும்னு காமனை எரித்தார் சிவபெருமான். ஸோ சிவபெருமான் எப்படின்னா, எப்பொழுதுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிவனை தபஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார். நீங்கள் வேணால் பாருங்களேன், புராண கதைகள் எல்லாருமே ஒரு வரத்தை பெற வேண்டும் அப்படின்னா சிவனை தான் தபஸ் பண்ணாங்க. சிவனை எல்லா முனிவர்களுமே அந்த இதில் அதாவது ராவணன்லேருந்து, ராவணன் தம்பி குபேரன்லேருந்து எல்லாருமே பயங்கர சிவபக்தனாக இருந்து சிவன்லேருந்து அத்தனை வரங்களையும் பெற்றார்கள். ஸோ அந்த வரங்களை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுவார், யாருக்கு என்ன வரத்தை கொடுக்கணுன்னே தெரியாது, கொடுத்துருவார். அப்புறம் தனக்கு பிரச்சனை வரும்போது அவர் மகாவிஷ்ணுகிட்ட ஓடுறார். ஸோ இறைவனை வழிபடுவதற்கும் வழிகளை நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இறைவனை இரவு நேரத்தில், அதுவும் ஏன் கும்ப மாதத்தில், இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது லாப மாதம்னு சொல்கிறது. ராசிகளில் பார்த்திங்கன்னா 11வது ராசியாக மாசி மாதம் இருக்குது. இந்த மாசி மாதம் 11வது ராசியில் இந்த சிவராத்திரியில் நமக்கு சூரியன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை தான் நம்ம திதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கும்ப மாதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் மகரத்தில் இருக்கார், சூரியன் கும்பத்தில் இருப்பார். ஸோ அந்த டிகிரி வைஸ் நம்ம பார்க்குறச்சே ரெண்டுமே சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த மகா சிவராத்திரியில் நம்ம உட்கார்ந்து ஒரு சிவ பூஜை பண்ணும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு சக்தி என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் அது ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடம்பில் 9 துவாரங்கள் இருக்குது, நவத்வாரம்னு சொல்கிறது. 9 ஓட்டை இருக்குது. உச்சியிலேருந்து ஆரம்பித்து காது, கண், மூக்கு, வாய், ஆசன வாய், இப்படி நமக்கு 9 இந்த துவாரங்கள். அப்போ இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் ஓம் நம சிவாயா சொல்லி வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி ஒரு கங்கா ஜலத்தில் அவரை நம்ம அபிஷேகம் பண்ணுறச்சு இந்த ஐம்புலன்களும் என்ன நம்மளுடைய உடம்பில் அது கட்டுக்கோப்பாக இருந்து இந்த குண்டலினி யோகா அப்படின்னு சொல்கிறாங்கள்ல. ஸோ யோகிக் பவர்ஸை நம்ம பாடியில் எனர்ஜைஸ் பண்ணணும், நம்ம பாடியில் ஒரு பாசிட்டிவிட்டியை நிறைய க்ரியேட் பண்ணணுன்னா இந்த சிவராத்திரி ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஸோ சித்தர்கள் பல வருட காலமாக தபஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஞானம் பெற்றோ இல்லை தன்னுடைய அந்த நிலை முக்தி அடைந்ததோ இந்த சிவராத்திரியை சார்ந்ததாகத்தான் இருக்கும். அப்போது சிவபெருமானுக்குமே இந்த சிவராத்திரி ரொம்ப உகந்தது. ஸோ அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. ஸோ பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கும் பொழுது கர்வமும் ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா சிவபெருமானுக்கு தான் 5 தலை. அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறா, கைலாயத்திற்கு பிரம்மா வரார். அவள் 5 தலை இருக்கு. அப்போ நம்மளுடைய ஈசன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணி சேவைகள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறா அது பிரம்மா அப்படின்னு. அப்போ அவள் சிவபெருமான்கிட்ட சொல்கிறா, உங்களுக்கும் 5 தலை, பிரம்மாவுக்கும் 5 தலை, அதனால் எனக்கு ரொம்ப யார் வரீங்கன்னே தெரியல, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு.
கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கிடுகிடுன்னு போய் அவருடைய கபாலத்தை பிடுங்கிடுறார். 5வது தலையான அவருடைய அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கபால தலையை பிடுங்கிடுறார். அந்த கபாலம் என்ன ஆகுது, அவருடைய கையில் ஒட்டிக்கிறது. அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கிறது. உடனே சரஸ்வதி தேவி என்ன பண்ணுறா, என்னுடைய வீட்டுக்காரருக்கு நீ கபாலத்தை எடுத்து பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு பிடித்து கொண்டது, நீ பூலோகத்தில் பித்தனாக நீ போகணும், ஒரு பிச்சைக்காரனாக போகணும், உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சரஸ்வதி சாபமிடுறா. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பார்வதி என்ன பண்ணுறா, சரஸ்வதி இப்படி சாபமிட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணாவான மகாவிஷ்ணுகிட்ட போகிறா. ஐயோ அண்ணா, இந்த மாதிரி ஆகிடுத்தே, நான் என்ன பண்ணுவேன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிரம்மஹத்தி தோஷம் இவருக்கு தீரும். இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் தீரும். அது உன்னால் தான் தீரணும், நீ போய் கீழே பூலோகத்தில் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பூலோகத்தில் அவர் இப்போ நமக்கு மேல்மலையனூர் இருக்கு இல்லையா, இந்த மேல்மலையனூர் இடத்த தான் சொல்கிறார். சொல்லி இங்கே போய் நீ தபஸ் பண்ணு, உனக்கு புத்து கட்டிடும், இந்த புத்துக்குள்ளே நீ இருந்து தபஸ் பண்ணு. இந்த சிவராத்திரியில், அதாவது இந்த பிரதோஷம், சிவராத்திரி, அமாவாசை 3மே ரொம்ப விசேஷம். ஸோ நீங்கள் அவர் உனக்கு பிக்ஷை கேட்பார். ஸோ அவர் பிக்ஷாண்டராக பிச்சை கேட்க வரும்பொழுது நீ 3 உருண்டைகள் சமைத்து வை. அந்த 3 உருண்டையில் முதல் உருண்டையை கொடு, கபாலம் சாப்பிட்ரும். 2வது உருண்டையும் கொடு, கபாலம் சாப்பிடும். 3வது உருண்டையை கீழே போடு, கபாலம் சாப்பிட்றதுக்கு கையிலேருந்து அப்படியே விழுந்துடும். அப்போ நீ அந்த கபாலத்தை அப்படியே உன் காலால் அழுத்தி விஸ்வரூபம் எடுத்து அதை அழிச்சிடுன்னு சொல்கிறார். அதுதான் அந்த அமாவாசை. அங்காளம்மாக்கு மசான கொள்ளை பண்ணுறோம் இல்லையா, அது. அதனால் பிரம்மஹத்தி தோஷம் தீர்ந்ததும் இந்த சிவராத்திரியில் தான். காசியிலையும் இந்த கதை உண்டு. அன்னபூரணி பிக்ஷாண்டாருக்கு பிச்சையிட்டது இந்த மாசி மாதம் அமாவாசையில் சிவராத்திரி அன்று. ஸோ இந்த சிவராத்திரியினுடைய மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக இருந்து நமக்கு எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் சிவனை இந்த சமயத்தில் நாம் வழிபட்டால் இந்த பாப விமோச்சனம் என்பது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த மகா சிவராத்திரியில் எப்படி பார்வதி தேவி ரொம்ப நாளாக அவள் தபஸ் பண்ணிகிட்டே இருந்தா. பட் நமக்கு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் இரவு நேரம் கண்விழித்திருந்து பழ வகைகளும் மற்றும் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து இரவு அந்த பூஜை எப்படி ஆரம்பிக்கணும், சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆறுது இல்லையா, அந்த அஸ்தமனத்தோடு சேர்ந்து காலையில் விடிகிற பொழுது வரைக்கும். ஸோ ஈவினிங் 6 o'clock டு மார்னிங் 6 o'clock. அப்போ இந்த சமயத்தில் நம்ம உணவருந்தாமல் ஈசனை நாம் இந்த பஜனைகள் பாடி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி முழுக்க முழுக்க சிவனை நம்ம வழிபட்டு கொண்டு வந்தால் இந்த காலகட்டமானது, அதாவது சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பித்து கார்த்தால சூரிய உதயத்தில் நம்ம முடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பூஜையை நம்ம கையாண்டால் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லாயிருக்கும், நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அகால மரணங்கள் ஏற்படாது, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், நமக்கு என்றைக்குமே சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. அன்னபூரணி எப்பொழுதுமே நித்தியவாசம் பண்ணுவாள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பூரண பலன் கொடுக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் நாம் ஈசனை வழிபட வேண்டும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அந்த சிவராத்திரியை விட நம்ம அதை கூட நம்ம பண்ணாட்டா பரவாயில்ல, இந்த சிவராத்திரியை நம்ம செய்யும்பொழுது, ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரிங்கிறது திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார், அது பெருமாளோட நட்சத்திரம். ஸோ இந்த சிவராத்திரியில் பெருமாளும் சிவனும் ஐக்கியம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது பார்வதி தேவிக்கும் சாபம் தீர்ந்து சிவனும் பார்வதியும் ஐக்கியமானார்கள். அதனால் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரி மட்டும் நமக்கு அனைத்து விதமான பாபங்களும் தீரும். நாமும் இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்கி அவருக்கு அபிஷேகங்கள் செய்து ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்து புண்ணியத்தை பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் நான் சொன்ன அதோடு சேர்ந்த இந்த சிவராத்திரி வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், பயனுள்ள தகவலாகவும் அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.